குழந்தைங்க எல்லாரும் அந்த நதிக்கரையில தான் விளையாடுவாங்க. கிக்கி வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல லக்கி அவளோட நண்பர்களுக்காக காத்துட்டு இருந்தா. கிக்கிய பார்த்ததும் லக்கிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஹாய் கிக்கி, என்ன இன்னைக்கு லட்டு எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்க? என்னோட அம்மா இத செஞ்சாங்க. அதான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வா, நாம இத சாப்பிடலாம். அந்த நேரம்னு பார்த்து ஜக்குவும் விளையாடுறதுக்காக நதிக்கரைக்கு வந்தான். வா ஜக்கு, உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஒரு சுவையான லட்டுவை கொண்டுட்டு வந்திருக்கேன். இத நம்ம 3 பேரும் ஒன்னா பகிர்ந்து சாப்பிடலாம். அந்த லட்டுவை பார்த்ததும் ஜக்குவோட மனசுல கெட்ட எண்ணம் உதிக்க ஆரம்பிச்சது. இவ்ளோ சுவையான லட்டுவா இருக்கு. இத போய் நான் இவளுங்க கூட பகிர்ந்துக்கணுமா? இல்ல இல்ல, இந்த லட்டுவ ஏதாச்சும் செஞ்சு நான் மட்டுமே சாப்பிட்டறணும். கிக்கி, என்கிட்ட அத கொஞ்சம் கொடுக்குறியா? நான் அதோட வாசனை எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அப்படின்னு சொன்னா. உடனே கிக்கியும் ஜக்கு கிட்ட லட்டுவை கொடுத்தா. லட்டுவை வாங்கின ஜக்கு லட்டுவை தூக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போனா. ஜக்குவை கூப்பிட்டபடியே பறவைகளும் பின்தொடர்ந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஒரு மரக்கிளையில ஜக்கு ஒளிஞ்சுக்கிட்டான். கிக்கி, என்ன இந்த ஜக்கு இந்த பக்கம் தான் வந்தா, ஆனா இப்ப எங்க போனானே தெரியலையே. ஆமா லக்கி, எனக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா எவ்வளவு ஆசையா எனக்காக செஞ்சாங்க தெரியுமா? நான் உங்க கூட பகிர்ந்துக்கலான்னு நினைச்சேன். இவன் என்னடான்னா அவன் மட்டுமே சாப்பிடுறதுக்கு தூக்கிட்டு ஓடிட்டான். ஆமா, இந்த ஜக்கு எப்பதான் திறந்து போறானே தெரியல. சரி வா, அவன் இங்க எங்கேயாச்சும் பக்கத்துல தான் இருக்கணும். நாம அவனை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு முழுக்க தேடினாலும் நான் இருக்கிற இடத்த உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்பாடா, ஒரு வழியா இந்த பறவைங்க ஓடிட்டாங்க. நாம இந்த லட்டை இப்ப சுவைச்சு சாப்பிடலாம். இது எல்லாத்தையும் மரத்தோட இன்னொரு கிளையில உட்கார்ந்திருந்த கழுகு பார்த்துடுச்சு. இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான். சின்னஞ்சிறு காக்கா ஒண்ணு கிடைச்சிருக்கு. அத சாப்பிட்டு நம்ம இன்னைக்கான பசிய தீர்த்துக்க வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லி அந்த கழுகு ஜக்கு பக்கமா பறந்து போனுச்சு. அந்த இடத்துக்கு வந்த கழுகு ஜக்குவை தாக்க ஆரம்பிச்சுது. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டி, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் ரொம்ப சின்ன குழந்தை. உன்னை சாப்பிடுறதுக்காக தான் நான் இப்ப பிடிச்சு வச்சிருக்கேன். நீ என்னடான்னா என்ன விட்டுருங்கன்னு சொல்ற. உன்னை விட்டுட்டு நான் எதை சாப்பிட முடியும்? ஆண்டி, நீங்க வேணும்னா இந்த லட்டுவை சாப்பிடுங்க. ஆனா தயவு செஞ்சு என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. என்னது லட்டுவா? அப்படின்னு சொல்லி அந்த கழுகு பக்கத்துல இருக்கிற லட்டுவை பார்த்தது. ஆஹா, இன்னைக்கு 2 வேட்டைதான். முதல்ல நான் உன்னை சாப்பிடுறேன். அதுக்கப்புறமா நான் அந்த லட்டுவை சாப்பிடுறேன். பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஜக்குவை கெட்டி வச்சது. குழந்தை, எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுது. ஆமா, இப்ப நான் உன்னை சும்மா சாப்பிடவா இல்ல மசாலா தடவி பொரிச்சு சாப்பிடவா? ஐயோ, எனக்கு இந்த ஆண்டி கண்டிப்பா என்ன சாப்பிடுவாங்கன்னு தோணுது. எதுக்கும் நம்ம மசாலா தடவி சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். அவங்க அந்த மசாலாவை தயாரிக்கிற நேரத்துல எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடணும். அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச ஜக்கு ஆண்டி, என்ன நீங்க மசாலா தடவி பொரிச்சே சாப்பிடுங்க. சாகும் போதும் நான் உங்களுக்கு சுவையை கொடுக்கறதுக்கு தான் விரும்புறேன். அப்படின்னு சொன்னது. ஹா, நீ சொல்றதும் நல்ல யோசனைதான். நான் உன்னை பொரிச்சே சாப்பிடுறேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் நீ உயிரோட இங்கேயே இரு. நான் போயிட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான விறகு கட்டைகளையும் மத்த பொருட்களையும் எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு மகி கழுகு அங்கிருந்து பறந்து போனது. எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும். அப்படின்னு சொல்லிட்டு அது மேலையும் கீழையும் கயிறுல இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினது. ஆனா கழுகு ரொம்ப இறுக்கமா அவனை கட்டி இருந்ததால அவனால அது பிடியிலிருந்து கொஞ்சம் கூட நகரவே முடியல. அந்த நேரம்னு பார்த்து ஜக்குவை தேடி லக்கியும் கிக்கியும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. லக்கி, அங்க பாரு, ஜக்குவ யாரோ மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. ஆமா கிக்கி, வா, நாம எப்படியாச்சும் போய் அவனை காப்பாத்தணும். அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்களும் அந்த மரத்து பக்கத்துல போனாங்க.
இப்போ 2 பேருமா சேர்ந்து ஜக்குவ அந்த கயிறுல இருந்து விடுவிச்சாங்க. 3 பேரும் சேர்ந்து அங்கிருந்து ரொம்ப வேகமா பறந்து வந்தாங்க. குழந்தைங்க 3 பேரும் வழக்கமா விளையாடுற அந்த நதிக்கரைக்கு வந்தாங்க. உன்னை யார் அந்த மரத்துல கட்டி வச்சது? முதல்ல அத சொல்லு ஜக்கு. லக்கி, நான் லட்டுவை தூக்கிட்டு ரொம்ப வேகமா பறந்து போனேன். நீங்க என்ன தேடும் போது நான் அந்த மரக்கிளையில தான் ஒளிஞ்சிருந்தேன். எப்படியாச்சும் இதை நான் மட்டுமே சாப்பிடணும்னு நினைச்சேன். அந்த நேரம்னு பார்த்து அந்த கெட்ட கழுகு என்ன பார்த்துடுச்சு. என்ன வறுத்து சாப்பிடுறதுக்காக தான் அது அந்த மரத்துல கட்டி வச்சிருந்தது. என்னோட நண்பர்கள் நீங்க இருக்கிறதால தான் இன்னைக்கு நான் உயிர் தப்பிச்சேன். ஒரு லட்டுக்காக ஆசைப்பட்டு நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதையுமே யோசிக்காம என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. இந்தாங்க, உங்ககிட்ட இருந்து எடுத்த லட்டை நான் உங்ககிட்டயே திரும்ப கொடுத்துடுறேன். இங்க பாரு ஜக்கு, நான் இதை எல்லார் கூடவும் பகிர்ந்து சாப்பிடணும்னு தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த லட்டுல உனக்கும் பங்கு இருக்கு. சரி வாங்க, இந்த லட்டை நம்ம 3 பேரும் பகிர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு கிக்கி சொன்னது. பிறகு 3 நண்பர்களுமா சேர்ந்து அந்த லட்டை சுவைச்சு சந்தோஷமா சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டுல கடுமையான வறட்சி ஏற்பட்டிருந்தது. அதனால காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாரும் உணவு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த வறட்சியான காலத்திலயும் அபூர்வமான ஒரு மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்திருந்தது. அந்த மாம்பழங்களையே உணவாக்க நிறைய பறவைங்க அந்த மரத்தை தேடி பயணம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் காலையில மீனு குருவியும் அந்த அதிசய மாம்பழத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சா. ஒரு காகம் அந்த மாமரத்து மேல உட்கார்ந்து அத காவல் காத்துக்கிட்டே இருந்தது. ஏய் குருவியே, எதுக்காக நீ இங்க வந்த? இங்க பாரு, இந்த மாமரம் இன்னையில இருந்து எனக்கு தான் சொந்தம். இதுல இருக்கிற எந்த பழங்களையும் ஒண்ணு நான் பறிக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என்னோட குழந்தை ரொம்பவே பசியில துடிச்சு போறா. அவளுக்காக ஒரே ஒரு மாம்பழங்களை மட்டும் எனக்கு கொடுங்க. இந்த மாம்பழத்தை நான் யாருக்காகவும் தரமாட்டேன். இப்பதான் இங்க இருக்கிற எல்லா பறவைங்களையும் அடிச்சு நான் துரத்துனேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. அப்படி இல்லைன்னா அந்த பறவைங்களை அடிச்ச மாதிரியே உன்னையும் நான் அடிச்சு துரத்திடுவேன். இது கேட்டு மீனு குருவி ரொம்ப கவலையோட அங்கிருந்து பறந்து வந்தா. அங்கிருந்து வந்த மீனு ஒரு கள்ளி செடி பக்கத்துல உட்கார்ந்து அவளோட நிலைமைய நினைச்சு அழ ஆரம்பிச்சா. கடவுளே, எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த? இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அன்றாட சாப்பாட்டுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க. தயவு செஞ்சு மழை பொழிவை கொடுத்து எங்க காட்டை மறுபடியும் பசுமையாக்கு. அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி அழுதுட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் அந்த கள்ளி செடி காதுல வாங்கிட்டு, பறவையே, நீ அழறத பாக்குறப்போ எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இங்க பாரு, என்னால உனக்கு சுவையான பழங்களை கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு தாகமா இருக்கும்போது என்னால தண்ணீரை கொடுக்க முடியும். மத்த பறவைங்க கூட இந்த வறட்சி காலத்துலயும் யாரு கூடவும் உணவுப் பொருட்களை பகிர்ந்துக்க மாட்றாங்க. ஆனாலும் நான் அழறத பார்த்து நீ உன்னோட தண்ணீரையே எனக்கு தர்றேன்னு சொல்ற. உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்போதைக்கு எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. இங்க பாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு எப்ப தண்ணி தேவைப்பட்டாலும் தாராளமா நீ என்ன வந்து பார்க்கலாம். அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப சோகமா பறந்து போனா. போற வழியில வறண்டு போன ஒரு ஆப்பிள் மரத்துல 2 ஆப்பிள் பழங்கள் மட்டும் இருந்தது. அத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அவத்துட்டு வந்த அந்த ஆப்பிள் பழத்தை தன்னோட பொண்ணு சாஷா கிட்ட கொடுத்தா. பசியோட இருந்த அந்த குட்டி பறவை அதை ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியும் குளங்குட்டையில அடியோட வற்றி போயிடுச்சு. இதனால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கடுமையான தண்ணீர் தாகத்துல தவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் காலையில உணவு தேடி போகும்போது ஆத்தங்கர ஓரத்துல உட்கார்ந்த காலுக்காகவும் ரொம்பவே அழுதபடியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது. உடனே காலுவை பார்த்த மீனு அது பக்கத்துல போனா. என்னாச்சு காகமே? எதுக்காக நீ ரொம்ப சோகமா இருக்க? உன்னோட பழமரத்துல பழங்கள் தேர்ந்துருச்சா என்ன? இல்ல பறவையே, என்கிட்ட போதுமான அளவுக்கு பழங்கள் இருக்கு. ஆனாலும் என்னால எவ்வளவு நாளைக்கு தான் பழத்தையே சாப்பிட முடியும்? ரொம்ப தாகமா இருக்கு. ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட எனக்கு கிடைக்கல. அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சது.
நாமளும் காலையில இருந்து உணவை தேடி அலையிறோம். ஆனா எங்க தேடியும் நமக்கு உணவே கிடைக்கல. பேசாம இந்த காகத்துக்கு தண்ணீரை கொடுத்துட்டு நாம அதுகிட்ட இருந்து சில பழங்களை வாங்கிக்கலாம். அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச மீனு, காகமே, இங்க பாரு, என்னால உனக்கு தண்ணீரை கொடுக்க முடியும். ஆனா ஒண்ணு, அதுக்கு பதிலா நீ எனக்கு சில பழங்களை கொடுக்கணும். பறவையே, தயவு செஞ்சு தண்ணீரை கொடு. சில பழங்கள் என்ன, உனக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நான் பழங்களை தர்றேன். அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப வேகமா அந்த கள்ளி செடியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. செடியே, எனக்கு அவசரமா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. தயவு செஞ்சு உன்னோட தண்ணீரை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இங்க பாரு பறவையே, உனக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ தாராளமா நீ எடுத்துக்கோ. அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அவ வாயாலேயே துளையிட்டு அதுல இருக்கிற தண்ணீரை எடுத்தா. பிறகு அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா காகத்துக்கிட்ட வந்தா. என்ன குருவியே, தண்ணீர் எடுத்துட்டு வரேன்ட்டு போன, இப்ப வேற எதையோ எடுத்துட்டு வந்திருக்க. இங்க பாரு காகமே, இதுவும் தண்ணி தான். ரொம்ப சுத்தமான இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீர். இத குடிச்சின்னா கண்டிப்பா உன்னோட தாகம் தீந்துரும். அப்படின்னு சொன்னது. பிறகு காகமும் அதோட தாகத்துக்கு இதமா அந்த தண்ணீரை குடிச்சது. வாசனை தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனா தண்ணீர் உண்மையாவே ரொம்ப சத்தாவும் சுவையாவும் இருக்கு. இந்த பறவையே, நீ கேட்ட மாதிரியே உனக்காக மாம்பழங்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி மாம்பழங்களை மீனு கிட்ட கொடுத்துச்சு. இத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு இந்த பழங்களை எடுத்துட்டு போய் தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்தா. இப்போ மீனுவும் அவ குழந்தையும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. அன்னையிலிருந்து காகமும் மீனுவும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா மாறிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான உதவிகளை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே காட்டோட வறட்சி நிலை மாறி காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதனால மறுபடியும் அந்த காடு ரொம்ப செழிப்பான காடா மாறினது. காகமும் ரொம்பவே நெருக்கமான நண்பர்களாவே வாழ்ந்தாங்க. காட்டுல கடுமையான வறட்சி ஏற்பட்டிருந்தது. அதனால காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாரும் உணவு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த வறட்சியான காலத்திலயும் அபூர்வமான ஒரு மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்திருந்தது. அந்த மாம்பழங்களையே உணவாக்க நிறைய பறவைங்க அந்த மரத்தை தேடி பயணம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் காலையில மீனு குருவியும் அந்த அதிசய மாம்பழத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சா. ஒரு காகம் அந்த மாமரத்து மேல உட்கார்ந்து அத காவல் காத்துக்கிட்டு இருந்தது. ஏய் குருவியே, எதுக்காக நீ இங்க வந்த? இங்க பாரு, இந்த மாமரம் இன்னையில இருந்து எனக்கு தான் சொந்தம். இதுல இருக்கிற எந்த பழங்களையும் ஒண்ணு நான் பறிக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என்னோட குழந்தை ரொம்பவே பசியில துடிச்சு போறா. அவளுக்காக ஒரே ஒரு மாம்பழங்களை மட்டும் எனக்கு கொடுங்க. இந்த மாம்பழத்தை நான் யாருக்காகவும் தரமாட்டேன். இப்பதான் இங்க இருக்கிற எல்லா பறவைங்களையும் அடிச்சு நான் துரத்துனேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. அப்படி இல்லைன்னா அந்த பறவைங்களை அடிச்ச மாதிரியே உன்னையும் நான் அடிச்சு துரத்திடுவேன். இது கேட்டு மீனு குருவி ரொம்ப கவலையோட அங்கிருந்து பறந்து வந்தா. அங்கிருந்து வந்த மீனு ஒரு கள்ளி செடி பக்கத்துல உட்கார்ந்து அவளோட நிலைமைய நினைச்சு அழ ஆரம்பிச்சா. கடவுளே, எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த? இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அன்றாட சாப்பாட்டுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க. தயவு செஞ்சு மழை பொழிவை கொடுத்து எங்க காட்டை மறுபடியும் பசுமையாக்கு. அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி அழுதுட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் அந்த கள்ளி செடி காதுல வாங்கிட்டு, பறவையே, நீ அழறத பாக்குறப்போ எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இங்க பாரு, என்னால உனக்கு சுவையான பழங்களை கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு தாகமா இருக்கும்போது என்னால தண்ணீரை கொடுக்க முடியும். மத்த பறவைங்க கூட இந்த வறட்சி காலத்துலயும் யாரு கூடவும் உணவு பொருட்களை பகிர்ந்துக்க மாட்றாங்க. ஆனாலும் நான் அழறத பார்த்து நீ உன்னோட தண்ணீரையே எனக்கு தர்றேன்னு சொல்ற. உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்போதைக்கு எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. இங்க பாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு எப்ப தண்ணி தேவைப்பட்டாலும் தாராளமா நீ என்ன வந்து பார்க்கலாம். அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப சோகமா பறந்து போனா. போற வழியில வறண்டு போன ஒரு ஆப்பிள் மரத்துல ரெண்டே ரெண்டு ஆப்பிள் பழங்கள் மட்டும் இருந்தது. அத பார்த்த மீனு
ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அவத்துட்டு வந்த அந்த ஆப்பிள் பழத்தை தன்னோட பொண்ணு சாஷா கிட்ட கொடுத்தா. பசியோட இருந்த அந்த குட்டி பறவை அதை ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியும் குளங்குட்டையில அடியோட வற்றி போயிடுச்சு. இதனால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கடுமையான தண்ணீர் தாகத்துல தவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் காலையில உணவு தேடி போகும்போது ஆத்தங்கர ஓரத்துல உட்கார்ந்த காலுக்காகவும் ரொம்பவே அழுதபடியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது. உடனே காலுவை பார்த்த மீனு அது பக்கத்துல போனா. என்னாச்சு காகமே? எதுக்காக நீ ரொம்ப சோகமா இருக்க? உன்னோட பழ மரத்துல பழங்கள் தீர்ந்துருச்சா என்ன? இல்ல பறவையே, என்கிட்ட போதுமான அளவுக்கு பழங்கள் இருக்கு. ஆனாலும் என்னால எவ்வளவு நாளைக்கு தான் பழத்தையே சாப்பிட முடியும்? ரொம்ப தாகமா இருக்கு. ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட எனக்கு கிடைக்கல. அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சது. நாமளும் காலையில இருந்து உணவை தேடி அலையிறோம். ஆனா எங்க தேடியும் நமக்கு உணவே கிடைக்கல. பேசாம இந்த காகத்துக்கு தண்ணீரை கொடுத்துட்டு நாம அதுகிட்ட இருந்து சில பழங்களை வாங்கிக்கலாம். அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச மீனு, காகமே, இங்க பாரு. என்னால உனக்கு தண்ணீரை கொடுக்க முடியும். ஆனா ஒண்ணு, அதுக்கு பதிலா நீ எனக்கு சில பழங்களை கொடுக்கணும். பறவையே, தயவு செஞ்சு தண்ணீரை கொடு. சில பழங்கள் என்ன, உனக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நான் பழங்களை தர்றேன். அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப வேகமா அந்த கள்ளி செடியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. செடியே, எனக்கு அவசரமா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. தயவு செஞ்சு உன்னோட தண்ணீரை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இங்க பாரு பறவையே, உனக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ தாராளமா நீ எடுத்துக்கோ. அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அவ வாயாலேயே துளையிட்டு அதுல இருக்கிற தண்ணீரை எடுத்தா. பிறகு அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா காகத்துக்கிட்ட வந்தா. என்ன குருவியே, தண்ணீர் எடுத்துட்டு வரேன்ட்டு போன, இப்ப வேற எதையோ எடுத்துட்டு வந்திருக்க. இங்க பாரு காகமே, இதுவும் தண்ணீர். ரொம்ப சுத்தமான இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீர். இத குடிச்சின்னா கண்டிப்பா உன்னோட தாகம் தீந்துரும். அப்படின்னு சொன்னது. பிறகு காகமும் அதோட தாகத்துக்கு இதமா அந்த தண்ணீரை குடிச்சது. வாசனை தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனா தண்ணீர் உண்மையாவே ரொம்ப சத்தாவும் சுவையாவும் இருக்கு. இந்த பறவையே, நீ கேட்ட மாதிரியே உனக்காக மாம்பழங்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி மாம்பழங்களை மீனு கிட்ட கொடுத்துச்சு. இத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு இந்த பழங்களை எடுத்துட்டு போய் தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்தா. இப்போ மீனுவும் அவ குழந்தையும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. அன்னையிலிருந்து காகமும் மீனுவும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா மாறிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான உதவிகளை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே காட்டோட வறட்சி நிலை மாறி காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதனால மறுபடியும் அந்த காடு ரொம்ப செழிப்பான காடா மாறினது. காகமும் ரொம்பவே நெருக்கமான நண்பர்களாவே வாழ்ந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.